என்னாதாரம் நீர்தானையா, என்னாகாரம் நீர்தானையா, என்னாகாரம் நீர்தானையா, என்னாதாரம் நீர்தானையா, ஜீவ அப்பம் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, என் ஜீவன் என்பது நானே செய்யா, என் ஆதாரம் நீர்தானையா, என் ஆகாரம் நீர்தானையா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு, இந்த உலகம் பிழைத்திருப்பதற்கு, இந்த உலகம் சரியாய் வாழ்வதற்கு பலனான காரியங்களை தங்களுடைய வாழ்விலே உலக மக்கள் பார்ப்பதற்கு ஏற்ற ஜீவ அப்பமாக இருக்கிறார், லிவிங் பிரெட்டாக இருக்கிறார், ஆர் bread of லைஃப் என்ற நிலையிலே அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவன் தருகிற ஆகாரம். இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து நமக்கு இப்பொழுது ஜீவாப்பமாக ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அதை குறித்துதான ஒரு பாடல் தான் இந்த பாடல். இது பல ராகங்களை உள்ளடக்கிய பாடல் என்று தான் நான் சொல்ல வேண்டும். மனதிலே வருவதான சில காரியங்களை நான் இப்பொழுது பாடலாக உங்கள் முன்னால் படைக்கிறேன். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவன் வெளிப்படுவதற்கு அவருடைய வார்த்தையானது நமக்கு ஜீவாப்பமாக இருக்கிறது. அவருடைய ஆவியானது இரத்தமாக சிலுவையிலே சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாகிறது. அந்த மீட்பின் வல்லமை அவருடைய இரத்தத்திலே வெளிப்படுகிறது. அது விசுவாசிப்பதற்குள்ளாக ஜீவ தண்ணீராக வருகிறது. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியங்கள். இதை அனுபவிக்க வேண்டும், எல்லாரும் அனுபவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்கு ஜீவனானதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவனிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் ஜீவன் என்பதை என்பிப்பார். அதுதான் உண்மையான தேவனுடைய அற்புதமான ஆசிரியராக கிருபையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனாக இருப்பதை அவர் நமக்குள்ளாக வாழும் பொழுது, நம்மோடு கூட இருக்கும் பொழுது தெரிகிறது. அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயர். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், என்றைக்கும் இருக்க வேண்டும், நம்மில் வாசம் பண்ண வேண்டும் என்ற காரியத்திற்காகத்தான் இயேசுடைய வார்த்தையானது ஜீவாப்பமாகவும் அவருடைய ஆவியானது ஜீவ தண்ணீராகவும் இன்றைக்கும் விசுவாசிப்புற யாவருக்கும் கிடைக்கக்கூடியதான அரும் பெரும் அற்புத காரியங்களாகும். கர்த்தர் நம்மை ஆசிரிப்பாராக. என்னாதாரம் நீர்தானையா, என்னாகாரம் நீர்தானையா, ஜீவ அப்பமே ஜீவ தண்ணீரே, என் ஜீவன் என்பர நானீரே செய்யா, என் ஆதாரம் நீர்தானையா. உலர்ந்த எலும்பானே உயிர்
மூச்சை என்னில் ஊற்றினீர், உணர்ந்த எறும்பானீரே, உணர்ந்த எறும்பானேனே, உயிர் மூச்சை என்னில் ஊதினீர், வறண்டு போயிருந்தேன். ஜீவத்தண்ணீரை எனில் ஊற்றினீர், என்னை எழச் செய்தீரே, என்னை வாழச் செய்தீரே, என்னை செழிப்படைய செய்தீரே. என் ஆதாரம் நீர்தானையா, என் ஆகாரம் நீர்தானையா, என் ஆதாரம் நீர்தானையா, என் ஆகாரம் நீர்தானையா. தவித்து நான் கிடந்தேன், தாயை போல் தேற்றினீரே, திகைத்து நான் அலைந்தேன், தகப்பனாயாற்றினீரே. என் தேவைகள் நீரே, என் தேவனும் நீரே, என் தேவைகள் நீரே, என் தேவனும் நீரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் துணையானீரே, என் ஆதாரம் நீர்தானையா, என் ஆகாரம் நீர்தானையா. ஜீவ அப்பமே, ஜீவ தண்ணீரே, என் ஜீவன் என்பது நானீரே. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போலும் ஆத்துமாம், மாய உலகில் இருந்து மகிமையை தினம் தேடுதே. என் மன்னவர் நீரே, என் மகிமையும் நீரே, என் மன்னவர் நீரே, என் மகிமையும் நீரே, என் மன்னிப்பின் மாட்சிமையும் நீரே. என் ஆதாரம் நீர்தானையா, என் ஆகாரம் நீர்தானையா. ஜீவ அப்பமே, ஜீவ தண்ணீரே, என் ஜீவன் என்பது நானீரே. ஏசையா, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு நல்ல செய்தி என்று சொன்னான். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தவித்து கிடக்கிறீர்களோ, திகைத்து இருக்கிறீர்களோ, இப்பொழுதெல்லாம் மரணம் வந்துவிடுமோ என்று பயந்து அஞ்சுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் வியாதியினாலே மிகவும் வேதனைப்பட்டு வருத்தமடைந்து உணர்ந்து போவதான சூழ்நிலை உண்டாவதாக நீங்கள் உணர்கிறீர்களோ, அந்த வேளையெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவப்பமாக வருவார். அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்து பாருங்கள். எந்த வேளையிலெல்லாம் நீங்கள் தவித்திருக்கிறீர்களோ, உன் தாகம் தீர்ப்பதற்கு ஏற்றவாறு அவர் ஜீவத்தண்ணீராக இருக்கிறார். இதை அனுபவிக்காமல் ஜீவனுள்ள தேவன் யார் என்று நமக்கு தெரியாது. அனுபவிக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவன், லிவிங் காட், ஹூ இஸ் த லிவிங் காட் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் அவர் தரும் ஜீவ அப்பம், அவருடைய ஜீவன் தரும் அப்பம், அவருடைய ஜீவன் தரும் தண்ணீரை நாம் கண்டிப்பாக புசிக்க வேண்டும், அருந்த வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அவர் ஜீவன் உள்ள தேவன் என்று தெரியும். நம்முடைய எங்களெல்லாம், பொதுவாகவே இந்தியர்களுடைய எங்களெல்லாம், இன்னும் சொல்லப்போனால் உலகத்துடைய எங்களெல்லாம் என்னென்று சொன்னால் உண்மையான தெய்வம் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் உண்மையான ஒரு காரியம். நானும் கூட சொல்லுகிறேன், நான் அனுபவிப்பதனால் சொல்லுகிறேன். நீங்களும் சொல்லலாம், பலரும் சொல்லலாம். உண்மையாகவே இயேசு
ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஜீவ அப்பம், தேவனுடைய அற்புதமான அதனுடைய வெளிப்பாடு என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் அவரை ருசிக்க வேண்டும். அவரை ருசிப்பது தான் நமக்கு என்றைக்குமே பாக்கியமாக இருக்கும். எனவே தினமும் அவரை ருசிக்க வேண்டும். தினமும் ஜீவாப்பம் கண்டிப்பாக நாம் சாப்பிட வேண்டும். அவருடைய வசனத்தை ருசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அது ஆகாரமாக நம்முடைய ஆத்மாவுக்கு போகிறது. அவருடைய பரிசுத்தாவினால் நாம் நிரம்ப வேண்டும். நம்முடைய ஆத்மாவுடைய தாகங்களெல்லாம் தீர்க்கக்கூடியதான அது ஜீவ மருந்தாகவும் அது மாறுகிறது. எனவே ஜீவ அப்பத்தை புசிப்பதும் ஜீவ தண்ணீரை அருந்துவதுமான 2 காரியங்கள் மிகவும் நமக்கு அற்புதமான காரியங்களாக தான் அமையும். நீங்கள் முயற்சித்து பாருங்கள். இயேசுடைய ஜீவ அப்பமாகிய வசனங்களையும் ஜீவ தண்ணீராகிய அவருடைய ஆவியையும் அல்லது அவருடைய இரத்தத்தின் வல்லமை அதிகமாக நமக்குள்ளாக நேசமாக ஊற்றுவதன் தெய்வ ஆவியையும் நீங்கள் ருசிக்க வேண்டும் என்று உங்கள் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை ருசித்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாகவே அது ஔஷதமாக இருக்கும். அதை உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும், உயர்த்துகிறதா இருக்கும். எனவே அது உங்களுக்கு எப்பொழுது சாத்தியமாகும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக அது சாத்தியமாகும். விசுவாசிக்கிறவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். எனவே அவரை விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக மரித்த பிறகும் கூட நாம் உயிரோடு எழுந்து நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை, இட்டர்னல் லைஃப் என்பதான காரியத்தை நாம் கண்டிப்பாக அடைந்து நித்திய காலம் சுயித்திருக்க முடியும். இதுதான் பரலோக வாழ்க்கை, இதுதான் மோட்ச வாழ்க்கை. நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கண்டிப்பாக நீர் படிக்க வேண்டும். 1 யோவான் 2:25 படித்தால் அவருடைய வெளிப்பாடு இருக்கும். நித்திய ஜீவனை பெறுவதற்கு முன்பாக அவருடைய ஜீவனை நாம் சுமக்கிறவர்களாக, அவருடைய ஜீவனை பெற்றுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அவர் நமக்கு ஜீவனானார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:30 சொல்லுகிறது. எனவே அவரே நமக்கு ஜீவன். அவருடைய ஜீவன் நமக்குள் வருவதற்காகத்தான் நாம் ஜீவ அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டும், ஜீவ தண்ணீரை பருக வேண்டும். அப்பொழுது நாம் திடமாக முடியும். அப்பொழுது தான் நித்திய ஜீவனுக்கு நாங்கள் போக முடியும். எனவே கர்த்தருடைய ஆசிரியப்பராக இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், ஜீவ அப்பத்தை கொடுக்கிறவர். எனவே அதை நாம் ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. இது வனாந்திர உலகம், மாய உலகம். இந்த உலகத்திலே நாம் நிச்சயமாகவே அதில் சந்தோஷம் அடைய வேண்டும் சொன்னால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துடைய ஜீவ அப்பத்தையும் தண்ணீரையும் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, தின ஆகாரத்தை காற்றிலும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அவர் ஜீவனாக இருப்பதை நாம் அறிய முடியும். அப்பொழுது தான் அவர் ஜீவ தேவன் என்று அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது தான் நாம் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பராக. முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக விசுவாசிகளுக்கு எல்லாம் கூணும். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை தந்து நித்தமும் செய்திருக்க பண்ணுவாராக. ஆமென்.